அழித்து விடுவார்கள். வாழ்க்கையில் ஒரு முஃமின் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பண்புதான் தேவையில்லாத விஷயங்களில் தலையை போடக்கூடாது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமின் அவனது அடிப்படை பண்பாடு குணம், எனக்கு ஒன்று தேவையில்லை, இது மார்க்கத்துக்கும் பிரயோசனம் இல்லை, என்னுடைய துனியாவுக்கும் பிரயோசனம் இல்லைண்டா அதில் அவன் மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றியாளர்களுடைய அடையாளமாக அல்லாஹ் இதை சொல்கிறான். அதில் லகுண்டா கேலி கூத்து, ஒரு சினிமா, ஒரு பாட்டு, ஒரு இசை, அல்லது அருவருப்பான விஷயம் அல்லது தேவையற்ற விஷயம், இரண்டு பேருக்குள்ள நான் என்னை கொண்டு நுழைத்துக் கொள்வது, அடுத்தவருடைய குறைகளை தேடுவது, அடுத்தவரை அசிங்கப்படுத்துவது, அடுத்தவரை அவமானப்படுத்துவது, அடுத்தவருடைய மானத்தில் மரியாதையில் கை வைப்பது தேவையில்லை. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அல்லாஹ் எல்லா மனிதனையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எல்லா மனிதனுடைய விடயங்களுக்கும் அவன் கூலி கொடுப்பான். எங்களுடைய கையில் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் என்னுடைய நிலையை பற்றி நான் யோசிக்க வேண்டும். நான் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவேன். நான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அநியாயமாக திட்டியிருந்தால், ஏசியிருந்தால் நான் விசாரிக்கப்படுவேன். இந்த உலகத்தில் நன்மை செய்வதை அல்லாஹ் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு கஷ்டமான வேலை இருக்கிறது, அந்த நன்மையை மௌத்து வரை பாதுகாப்பது. சுப்ஹானல்லாஹ், நன்மை, அல்ஹம்துலில்லாஹ், நன்மை அல்லாஹ் இலகுவாக ஆக்கி வச்சிருக்கிறான். இப்போ நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறோம், நன்மை செய்கிறோம், மலக்குமான சூழலில் இருக்கிறோம், நாங்கள் தொழுகிறோம், நன்மை செய்கிறோம், தொழுது முடிஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நன்மை செய்கிறோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் கலிமதான் ஹபீபதான் இலர் ரஹ்மான் ஹஃபீஃபதான் அலல் லிசான் தகீலதான் ஃபில் மீசான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரியினுடைய கடைசி ஹதீஸாக எழுதியிருக்கிறார்கள். ரெண்டு வார்த்தை, நாவுக்கு லேசானது, நாவுக்கு லேசு, அல்லாஹ்க்கு விருப்பமானது, மீசான் தராச பாரமாக்க கூடியதுன்னு சொல்லி போட்டு ரெண்ட சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் லேசு. ஆனா இதை செய்வது லேசு, ஆனால் அதை மௌத்து வரை பாதுகாப்பது கஷ்டம். இன்றைக்கு நன்மையை செய்வார்கள், அள்ளி கொடுத்து விடுவார்கள். ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகிறான், அவதூறு சொல்லுகிறான், ஏசுகிறான், திட்டுகிறான், இல்லாத விடயங்களை பற்றி பேசுகிறான் என்றால் அந்த மனிதனுக்கு இவன் செய்த நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறான், இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் நன்மை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று அந்த நன்மையை மௌத்து வரை பாதுகாக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அல் பிதாயா வன் நிஹாயாவில் எழுதுகிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ் 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து 7397 ஹதீஸ்களை சஹீஹ் புகாரிலே பதிவு செய்து வைத்து 13,000-14,000 கிலோமீட்டர் இந்த உலகத்திலே சுற்றித் தெரிந்து பல உஸ்தாதுமார்களை, ஆசிரியர்களை சந்தித்து இந்த உலகத்தில் அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே முஃமின்களுக்கு தலைவர் என்ற பட்டத்தோடு இமாம் முஸ்லிமினுடைய ஆசிரியராக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் சுன்னா 10 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மாணவராக வாழ்ந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ஆகிய நான் உன்னை சந்திக்கிற பொழுது இந்த உலகத்தில் யாரும் எனக்கு எதிராக உன்னிடம் வந்து யா அல்லாஹ், புகாரி என்னை பற்றி அவதூறு சொல்லிவிட்டார், என்னை பற்றி புறம்பேசி விட்டார், எனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்லி என்னை பற்றி உன்னிடம் வந்து சொல்லி என்னுடைய நன்மைகளை பறித்து விடுகிற அளவுக்கு என்னை ஆளாக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை மறுமையில் எனக்கு எதிராக யாரும் உன்னுடைய நீதிமன்றத்தில் வந்துவிடக்கூடாது யா அல்லாஹ், என்னை பாதுகாத்திரு என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிகமாக பிரார்த்திப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய பண்பாடு, அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு இத்தனை ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இத்தனை ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு கொடுத்து அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பிரார்த்தனை இது. யா அல்லாஹ், நாளை மறுமையில வந்துடக்கூடாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் முஸ்லிம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், அத்தத்ரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றா யார் உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? யாரிடத்துல தீனார் இல்லையோ, யாரிடத்துல திர்ஹம் இல்லையோ, யாரிடத்துல சொத்துக்கள் இல்லையோ இவர்தான் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் வங்குரோத்துக்காரர், திவாலாகி போனவர், ஒன்றும் இல்லாமல் லொஸ்டாகி போனவர் யாருன்னு தெரியுமா?
அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார்கிட்ட திர்ஹம் தீனார் இல்லையோ அவர்தான் வங்குரோத்துக்கார் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி அல்ல, எனது உம்மத்தில் ஒரு மனிதர் வருவார், ஜக்காத்தோடு வருவார், நோன்புகளோடு வருவார், வணக்க வழிபாடுகளோடு வருவார், ஆனால் நிறைய மலை போன்ற நன்மைகளை கொண்டு வருவார். அவருக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும். ஒருவர் வந்து சொல்லுவார், ஷத்தமணி ஹாதா லரபனி ஹாதா லலமணி ஹாதா, இவன் எனக்கு ஏசினான், எனக்கு அடித்தான், எனக்கு அநியாயம் செய்தான், எனக்கு எதிராக அவதூறு பரப்பினான் என்று மனிதர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்ப இவன் மலை போல நன்மையை கொண்டு வந்திருப்பான், இவனுடைய நன்மைகள் அவனுக்கு வரக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கப்படும், பங்கு வைக்கப்படும். இதே போன்று மனிதர்கள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருப்பார்கள். இவனுடைய நன்மை முடிந்துவிடும். மலை போன்று நன்மை கொண்டு வருவாரு, ஆனா அதை பாதுகாக்க இல்லை. மலை போன்று நன்மை செஞ்சார், அதை பாதுகாக்க இல்லை. இப்ப அவருடைய நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும், மீண்டும் மனிதர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இந்த வேளையிலே இப்ப என்ன செய்யறது? நன்மை முடிஞ்சிருச்சு, வரக்கூடிய மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படும். கடைசியிலே பாவம் நிரம்பி நரகத்துக்குள்ளே வீசப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் தான் அல் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை வந்துவிடக் கூடாது. வெற்றியாளர்களுடைய அடையாளத்திலே மிக முக்கியமானது வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், தங்களது வாழ்க்கையில் கேளிக்கை, வீணான விடயங்கள், கூத்துக்கள், கும்மாளங்கள், அடுத்த மனிதனுடைய மானம், மரியாதை, இது போன்ற விடயங்களில் இருந்து தன்னை தவிர்த்து கொள்வார்கள். அதே போன்றுதான் மோமீன்கள் வெற்றியாளர்களுடைய அடையாளத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களது மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா மனிதனுடைய குணத்தில், பண்பாட்டில், சமூகம் சார்ந்த அவனோடு வெளிப்படையாக தெரிகிற ஒரு பண்பாட்டை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அடுத்து தனி மனித ஒழுக்கத்தை சொல்கிறான். இதில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தனி மனித ஒழுக்கத்தில் இன்று நாம் சிக்கிக்கொள்வதை, அந்த விடயத்தில் மனிதர்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கிற தொலை தொடர்பு சாதனங்கள், சமூக வலைத்தளங்கள் என்று எங்களுக்கு இன்று ஹராத்தை நெருக்கி வைக்கிற பல சாதனங்கள் இருப்பதனால் மனிதன் அதற்குள்ளே துரதிர்ஷ்டவசமாக அவன் ஈர்க்கப்படுகிறான், அதற்குள்ளே நுழைந்து விடுகிறான். மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வது என்றால் அந்த மனிதனுடைய சிந்தனையில், அவனுடைய பேச்சில், அவனுடைய தொடர்பில் எதிலும் விபச்சாரத்தின் வாசம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணால் பார்ப்பது, அந்நிய பெண்களை பார்ப்பது, ரசிப்பது கண் செய்கிற விபச்சாரம் என்று சொன்னார்கள். தனி மனித ஒழுக்கத்தில் சீரானவனாக முஃமின் இருப்பான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதே அல்லாஹு தஆலா, அதே ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லுகிறான், வெற்றியாளர்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் அமானிதத்தை பாதுகாப்பார்கள். வல்லதீனஹும் லிஅமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் அமானிதம் என்று சொன்னால் நம்பப்பட்டால் அவர்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுவார்கள். ஒரு விடயத்தை நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதை சரியாக நிறைவேற்றுவார்கள். அல் அமானா, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும். கியாமத்தினால் நெருங்க நெருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்தினால் நெருங்க 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 இந்த நம்பிக்கை குறைந்து போய்விடும். யாரையும் நம்பி எதையும் சொல்ல இயலாது. அவர் தொழுவார், இபாதத் செய்வார், நம்பி பணத்தை கொடுக்க முடியாது, நம்பி அவரிடம் ஒரு விடயத்தை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரிடம் நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடும். அதே மாதிரி வாக்குறுதி கொடுப்பார்கள், நான் வருகிறேன், செய்கிறேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், ஆனால் செய்ய மாட்டார்கள். வெற்றியாளர்கள், மோமீன்கள், சொர்க்கத்துக்குரிய மனிதர்கள் இதில் பேணுதலாக இருப்பார்கள். யாராவது ஒரு விஷயத்தை சொன்னா இன்றைக்கு அதை சர்வ சாதாரணமாக அடுத்த மனிதனிடம் சொல்லுகிற, அடுத்த மனிதனிடம் பரப்பி விடுகிற மனிதர்கள் மோமீன்கள் அல்ல. அடுத்த மனிதனுடைய குறைகளை மறைக்க சொன்ன மார்க்கம் இது, அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் இன்று அமானித மோசடி,
அது நாம் எமக்கு செய்கிற அமானித மோசடி. அல்லாஹ் தந்த இந்த இஸ்லாம் ஈமான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானே, இதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த அமானிதத்தை நான் பாதுகாக்க வேண்டும், அதில் சீராக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை தொலை சொல்கிறான், அது என் மீது சுமத்தப்பட்ட அமானிதம், நான் தொழ வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிற கடமைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்து செயல்படுத்த வேண்டும். இது அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையே அமானிதமாக தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா என்னோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறான், அதை நான் நிறைவேற்ற வேண்டும். மனிதர்களோடு நான் செய்கிற உடன்படிக்கை ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இல்லாம இந்த நம்பிக்கை இல்லாம இந்த உடன்படிக்கை நிறைவேற்றாம ஒரு முஃமின் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியாது. அல்லாஹு தஆலா அழகா சொல்கிறான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் தொழுகையை உள்ளச்சத்தோடு பேணுதலாக பக்குவமாக நிறைவேற்றுவார்கள். இந்த வெற்றியாளர்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். இவர்கள்தான் அல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு தூரம் நம்பகத்தன்மை, அமானிதம், வாக்குறுதியை நிறைவேற்றுவது, பக்குவம், பேணுதல், நன்னடத்தை இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா வெற்றியாளர்களுடைய அடையாளங்கள் என்ற இந்த பட்டியலிலே அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே, இப்னு ஹிப்பானிலே, ஹாக்கிமிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள், இத்மனு லி சித்த மின் அன்ஃபுஸிக்கும் அத்மனு லக்குமுல் ஜன்னah. நீங்கள் உங்கள் ஆன்மாக்களில் இருந்து 6 விடயங்களை பொறுப்பெடுத்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இத்மனு லி சித்த மின் அன்ஃபுஸிக்கும் அத்மனு லக்குமுல் ஜன்னah. 6 விஷயத்தை நீங்க பொறுப்பெடுத்தீங்கடா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்துகு இதா ஹத்தஸும், நீங்க பேசினா உண்மை பேசுங்க, பேசினா உண்மை பேசுங்க. நான் பேசுகிற பொழுது என்னுடைய வாயில் உண்மை வர வேண்டும். அவர் தொழுகிறார், இபாதத் செய்கிறார், வணக்க வழிபாடுகள் செய்கிறார், எல்லாம் நேர்த்தியாக செயல்படுகிறார், எல்லாம் நேர்த்தியா இருக்குது. ஆனா பேசினா பொய். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், இதா ஹத்தத கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. முனாஃபிக்குட பண்பு, பேசினா பொய் பேசுவான், வாக்குறுதி அளிச்சா மாறு செய்வான், நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இது முனாஃபிக்குடைய அடையாளம். இன்று சர்வ சாதாரணம் பொய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உஸ்துகு இதா ஹத்தஸும், நீங்க பேசினால் உண்மை பேசுங்கள். வஅஃபு இதா ஆஹத்தும் வஅத்து இதா துமின்தும் வஹ்ஃபது ஃபுரூஜக்கும் வகுது அப்சாரக்கும் வகுஃபு ஐதியக்கும். இந்த 6 விஷயம். ஒன்று, நீங்க உண்மை பேசுங்க, பேசினா உண்மை பேசுங்க. நீங்க வாக்குறுதி அளித்தால் நீங்க அதை நிறைவேற்றுங்க. வஅஃபு இதா ஆஹத்தும், வாக்குறுதி அளிச்சா நீங்க அதை நிறைவேற்றுங்க. வஅத்து இதா துமின்தும், நீங்கள் நம்பப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுங்கள். வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகுது அப்சாரக்கும், உங்களது பார்வைகளை கீழ்தாழ்த்திக் கொள்ளுங்கள். வகுஃபு ஐதியக்கும், உங்கள் கரங்களை அநியாயத்தை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்லிம்டா யாரு? அடுத்த முஸ்லிமுக்கு நாவாலோ அவனது கையாலோ அநியாயம் செய்யாதவன். அடுத்த மூமின் அவனுடைய நாவிலிருந்து கையிலிருந்து பாதுகாப்பு. அதான் முஸ்லிமினுடைய அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 6ஐயும் சொன்னாங்க. இந்த 6 என்கிட்ட இருக்குதா? இருந்தால் ஈமானோடு நம்பிக்கையோடு இபாதத் செஞ்சு கொண்டு இந்த 6 பண்புகளை எடுத்துக்கொள்கிறவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் பெற்று தருகிறேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களது வாழ்க்கையிலே இந்த குணங்கள், இந்த பண்புகள் எங்களிடத்திலே சீராக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பேசுகிற பொழுது உண்மையை பேச வேண்டும். வாக்குறுதி அளிக்கிற பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாக்குறுதி அளிக்க வேண்டும். குறிப்பாக கடன் ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கும் இடையில ஒரு அழகான ஒரு ஒப்பந்தம். கடன் எடுக்கிறேன், எழுதி கொள்கிறார், நான் திருப்பி தருகிறேன் என்று. ஆனால் கடன் எடுத்து பொய் பேசி வாக்குறுதி மீறி செய்து முனாஃபிக்கினுடைய எல்லா தன்மைகளையும் அங்கே கொண்டு வந்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் பொய் பேசாத, ஏமாற்றாத,
நம்பிக்கைக்கு மோசடி செய்யாத மனிதனாக நான் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை ஒரு முஃமின் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனே நான் இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு நல்ல சிந்தனையோடு நல்ல அகீதாவோடு நான் இருக்கிறேன், தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், இதனால் என்னால் சொர்க்கம் சென்று விட முடியும் என்பதை நாம் ஒரு பொழுதும் முழுமையாக நாம் நம்பி இருக்கக்கூடாது. அதற்கு அப்பால் இஸ்லாம் சொல்லுகிற போதனைகளை வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுனன் நசாயிலே பதிவாக இருக்கிறது, சஹீஹான செய்தி, ஒரு மூமின் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக மரணிக்கிறார், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷஹீதாக மரணிக்கிறார், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷஹீதாக மரணிக்கிறார். ஆனால் அவன் கடனாளியாக மரணித்தால் அவன் ஒரு பொழுதும் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிர் தியாகியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக மரணித்தாலும் கடனை எடுத்து ஏமாற்றி விட்டானண்டா அவனுக்கு சொர்க்கம் செல்வது ஹராம், கூடாது, போக முடியாது. அப்படி என்றால் அடுத்த மனிதனுடைய மானத்தை வாங்கி அடுத்த மனிதனுடைய கௌரவத்திலே கை வைத்து அடுத்த முஃமினுடைய வரையறைக்குள்ளே நுழைந்து அடுத்த மனிதனை அவமானப்படுத்தி குடும்பங்களை பிரித்து இதிலே இன்பம் கண்டுகிற மனிதன், இதிலே சந்தோஷம் அடைகிற மனிதன், அடுத்தவனை இழிவுபடுத்தி சந்தோஷம் அடைகிற மனிதன், அடுத்தவனுடைய மானத்தை போக்கி சந்தோஷம் அடைகிற மனிதன் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய உதிரம், மானம், பொருளாதாரம் எல்லாம் ஹராம். அதுக்குள்ள கை வைக்கிறது அவனுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் வெற்றி பெறக்கூடியவன், அவன் வெற்றி பெறுபவன். அந்த முஃமினிடம் சில அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய அடையாளம் அகீதா, ஒரு முஃமினுடைய அடையாளம் இபாதா, ஒரு முஃமினுடைய அடையாளம் நட்பண்புகள், நற்குணங்கள். ஒரு முஃமினுடைய அடையாளம் தன்னை பக்குவப்படுத்தி சீரான பக்குவமான இதயத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பது. அதுதான் முஃமினுடைய பெரிய இலக்கு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நபிமார்கள் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم وأزلفت الجنة للمتقين. சூரத்து ஷுஆராவுல அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். 69வது வசனத்திலிருந்து 89வது வசனம் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேசிக் கொண்டு வருகிற ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரார்த்தனையை சொல்லுகிறான். கடைசியாக அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யபஅஸூன், யா அல்லாஹ் நாளை மறுமையிலே எழுப்பாட்டப்படுகிற அந்த நாளையில் என்னை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். அந்த நாளில் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த நாளில் பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாருக்கும் பலனளிக்க முடியாத அந்த நாளில் நீ என்னை இழிவுபடுத்தி விடாதே. ஆனால் ஒரே ஒரு மனிதன், அவனுக்கு விமோசனம் இருக்கிறது, அவனுக்கு வெற்றி இருக்கிறது. யார்? இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தமான அமைதியான மாசற்ற கலக்கமற்ற தூய்மையான இதயத்தோடு உன்னை சந்திக்கிறானே அவனுக்கு விமோசனம் கிடைக்கிற அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹு தாலாவிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே உள்ளம் சீராக வேண்டும், உள்ளம் பக்குவமடைய வேண்டும். அந்த உள்ளத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அந்த உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிற மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் இந்த உலகத்திலே வெற்றி பெற வேண்டும், மறு உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த முஃமின் தனது நம்பிக்கையோடு இபாதத்தோடு தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல குணங்களை நல்ல பண்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அல்லாஹு தஆலா சூரா ஆல் இம்ரானிலே சொல்கிற பொழுது 133, 134, 135 வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. சூரா ஆல் இம்ரான் அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸ்-ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் வஸாரிஉ விரைந்து செல்லுங்கள். எங்க? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். வ ஜன்னah சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள்.
அந்த சுவர்க்கம் அர்துஹஸ் ஸமாவா வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவர்க்கம் இந்த வானம் பூமியினுடைய பருமனை உத்த அந்த சுவர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு உஇத்தத் லில் முத்தகீன், அது இறை உணர்வோடு தக்வாவோடு வாழுகிற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அந்த முத்தகீன்களுடைய அந்த வெற்றியாளர்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பண்பு இருக்கும். எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் செல்வ செழிப்புடைய நிலையிலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அல்லது அவர்களிடத்தில் ஒரு வறுமை இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை நிறுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு அடையாளம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா வல் காதிமீனல் கய்த் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். தக்வா உள்ளவர்கள், வெற்றி பெற்றவர்கள், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அடையாளத்தில் உண்டு. அல்லாஹ் இதை சொல்றான். கோபப்படுறதெல்லாம் சர்வசாதாரணம். அதாவது கோபம் வந்துருச்சா ஏசிட்டேன், எனக்கு நான் கொஞ்சம் கோக்காரால், சர்வசாதாரணமாக சொல்றோம். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தாதவரிடம் தக்வா இல்லை. நீங்க சூரா ஆல் இம்ரான் எடுத்து பிரட்டி 133 34 வசனங்களை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வல் காதிமீனல் கய்த், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள். கோபம் எல்லா நேரத்திலும் கோபம் கொள்ள முடியாது. ஒரு வீட்டில் ஒரு அசிங்கம், ஒரு ஹராம், ஒரு வரம்பு மீறுதல், மார்க்கத்துக்கு முரணான விஷயம் நடக்குதா, கோபப்படுங்க. அதனால கோபத்தை வெளிப்படுத்தி அடிக்கணும், கண்ட மாதிரி திட்டணும், ஏசணும் என்றல்ல. கோபத்தை வெளிப்படுத்துவது அது வரையறைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக எல்லா விடயத்துக்கும் கோபப்படுவோரிடத்திலே தக்வா இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். எனக்கு கோபம் வந்தது, கண்ட மாதிரி பேசிட்டேன். கோபம் என்பது ஒரு தற்காலிகமான பைத்தியம். அந்த கோபம் வந்துட்டா என்ன செய்யறே நமக்கு விளங்காது. அந்த நேரத்தில் முன்னால் இருக்கிற ஒரு வாப்பா, அம்மா, தங்கச்சி, தாத்தா எதுவுமே தெரியாது, திட்டுவார். ஒரு நிமிட கோபம், ஒரு நிமிட கோபத்தினால் 10 வருஷம் 20 வருஷம் அல்லது மௌத்தாகும் வரை பல உறவுகள் சின்னாபின்னமாக இருக்கிறது. அப்படி கோபப்பட்டா பேசினா நாங்கள் மன்னிக்கணும், மறந்து வாழணும், அது வேற விஷயம். ஆனால் இன்று குடும்ப உறவுகளை, எத்தனையோ நல்ல நல்ல உறவுகளை, வாப்பா மகன் என்ற உறவை, தம்பி தங்கச்சி என்ற உறவை, ஆசிரியர் மாணவன் என்ற உறவை இன்று சின்னா பின்னப்படுத்தி இருப்பது இந்த கோபம். கோபம் வந்துவிட்டா நீ அப்படியே மௌனமாகி விடுங்கள், அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுங்கள். கோபத்தை வெளிப்படுத்தினால் முன்னால இருக்கிற யாருன்னு தெரியாது. ஏண்டா அந்த நேரத்தில் உங்களோட கண்ட்ரோல்ல நீங்க இல்ல, பேசுறதெல்லாம் பேசுவீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க கோபத்தை அடை கொள்ளுங்க. கோபத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க என்று சொன்னால் அதுல இருக்கிற லாபத்தை விட நஷ்டம் மிக மிக பயங்கரமானது. மூமின்கள், தக்வா உள்ளவர்கள், வெற்றியாளர்கள் கோபத்தை அடை கொள்வார்கள். எத்தனையோ மக்கள் இந்த கோபத்தை வெளிப்படுத்தினால எத்தனையோ நலவுகளை இழந்திருப்பார்கள், அதுவே தெரியாது. குடும்பத்தில் பிரிவுகள், குடும்பத்தில் சண்டை, லேசா அவரு கோபத்தில் ஏசிட்டாரு, அதனால குடும்பத்துக்குள்ள பல பிரிவுகள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், கோபத்தை விலகிக் கொள்வார்கள். வல் காதிமீனல் கய்த் வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். இன்றைக்கு மன்னிப்பது என்பது எங்களோட வாழ்க்கையில வரவேண்டிய ஒரு குணம். ஆனால் இன்று நான் யார், என்னுடைய அந்தஸ்து என்ன, என்ற கௌரவம் என்ன, நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் குடும்பத்தில் மூத்தவர், நான் குடும்பத்தில் மரியாதைக்குரியவர், என்னுடைய பட்டம் என்ன, படிப்பு என்ன, இல்லை. அல துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்க அபூபக்கரோட பெரிய ஆளா ரலியல்லாஹு அன்? அபூபக்கர் ரலியல்லாஹு பெரிய ஆள் இல்ல. அல்லாஹ் கேட்கிறான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அல துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் மிஸ்ஹப் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்ப இல்லையா? உடனே அவர்கள் மிஸ்ஹப் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மன்னிக்கிறார்கள். அந்த மனிதரை மன்னிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. மனிதர்களை நீங்கள் மன்னிக்கிற பொழுது அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். அடுத்தவர்களை மன்னிக்கிற மனிதர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மன்னிக்கிற குணம் யாரா இருந்தாலும் சரி, நான் மூத்தவனாக இருக்கிறேன், எனக்கு கீழே உள்ளவர் எனக்கு அநியாயம் செய்தால் அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும், இல்லை நான் மன்னிக்கிறேன்.
உயர்ந்த குணம் யாரிடம் இருக்க வேண்டும்? நல்லவர்களிடம் இருக்க வேண்டும். வல் ஆஃபின் அனின்னாஸ், நான் மௌத்து வரை அவரை மன்னிக்க மாட்டேன். எப்படி சொல்ல முடியும்? மன்னிக்கிற மனிதனிடத்திலே அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கிறது. மன்னிக்கிற மனிதனுக்கு அல்லாஹுடைய கண்ணியத்தை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். இப்படி அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்கிற மனிதன் அடுத்தவர்களை மன்னிக்க கூடியவனாக இருப்பான். கரடு முரடான வார்த்தைகள் பேசக்கூடியவன் அல்ல முஃமின். வல் ஆஃபின் அனின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இத்தகைய நல்லோர்களை, நல்ல மனிதர்களை, பேருபகாரிகளை, நட்பண்புள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். கோபத்தை அடக்கிக் கொண்டால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வெற்றியாளர்கள் தாங்க ஏதாவது மானக்கேடான பாவங்களை செய்தால் உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வார்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஒரு விடயம் தவறு, தப்பு, பாவம் என்று தெரிஞ்சிட்டால் மீண்டும் அதிலே பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு பிடிவாதம். எவ்வளவு சொன்னாலும் நான் நினைக்கிறது தான் நான் செய்வேன். மார்க்கம் சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, ஆனால் அவர்கிட்ட நல்ல இபாதத்து இருக்கும், நல்ல தக்குவா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு கொள்வார். நல்ல இபாதத்து, நல்ல தக்குவா, நல்ல ஈமான், அகீதா எல்லாம் இருக்கும். ஆனா இந்த குணங்களோட விஷயத்துல நீங்க ஃபெயில் ஆகிவிட்டால் ரசூல் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்ன மின் ஹியாரிக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களில் நற்குணமுடையவர் தான் உங்கள சிறந்தவர். உங்கள சிறந்தவர் அவர்தான். எனவே இந்த நற்குணங்கள் இருக்க வேண்டும். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த சஹாபாக்களோடு மென்மையாக நடந்து கொண்டதனால் தான் உங்களை சூழ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்ப், கடின சித்தமுடையவராக, கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடியவராக நீங்க இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு என்றோ விரண்டோடி இருப்பார்கள். எனவே மென்மை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மென்மை வந்தா அவருடைய வாழ்க்கையை அது அழகாக்கி விடும். மென்மையான குணம், கடின போக்கு இல்லாம ஒரு மனிதன் மென்மையாக இருக்கிறார். ஒரு மனிதனோட பேசுகிற பொழுது மென்மையை கடைபிடிக்கிறார். ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு யக்ஷா. ஒரு மனிதனோட பேசுற பொழுது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புற பொழுது ஃபிரௌனை சந்திக்க, நீங்க பேசுங்க, மென்மையா பேசுங்க. ஆனா அவன் சொல்றான் ஃபகால அன ரப்புக்குமுல் அலா, நான் உங்களோட ரப்புன்னு சொல்றான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க போய்த்து அவர்கிட்ட மென்மையா பேசுங்கண்டு. நாங்க சுப்ஹான ரப்பில் அலா, என்ற ரப்பு தான் உயர்ந்தவன் சொல்றோம். இந்த முஃமினிடத்தில் எப்படி கரடுமுரடா பேசலும்? தன்னை ரப்புண்டு சொன்ன இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்பும் பொழுது சொல்றான், அவனிடத்துல மென்மையா பேசுங்கண்டு. ஆனா நாங்க ரப்பு உயர்ந்தவன் என்று சொல்கிற மூமினிடத்துல நாங்க எப்படி கரடுமுரடா பேச முடியும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களது குணங்களை அழகுபடுத்த வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. அவர்களுடைய குணங்களை பாருங்கள், மென்மையை பாருங்கள், பண்பாட்டை பாருங்கள், விட்டு கொடுக்கிற பண்பை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருந்த மன்னிக்கும் மனப்பாங்கை பாருங்கள், கொடுக்கிற தர்மம் செய்கிற உணர்வை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ஃபில் ஜன்னான்னு சொன்ன பிறகும், அபூபக்கர் சொர்க்கவாதின்னு சொன்ன பிறகும் அடுத்தவரை மன்னிக்கிறார், மறக்கிறார், அள்ளி கொடுக்கிறார், புன்னகையோடு சந்திக்கிறார், எல்லா மனிதர்களோடும் இரக்கமாக பாசத்தோடு நடக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா. சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவர்கள் எல்லோரும் மௌத்து வரை தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களுடைய பண்பாட்டை பாருங்கள். சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரி என்றால் கொள்கையில் மட்டுமல்ல, இபாதத்தில் மட்டுமல்ல, நட்பண்புகளில் முன்மாதிரி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவருடைய முன்மாதிரி எங்கே? சஅத் இப்னு முஆத் அவருடைய முன்மாதிரி எங்கே? சஅத் இப்னு ரபி, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ், سعد بن ربيع رضي الله عنهم اجمعين، عبد الله بن عمر، عبد الله بن عباس، عبد الله بن الزبير، عبد الله بن عمرو بن العاص، عبد الله بن سعد بن ابي صرح، عبد الله بن قيس، ابو موسى الاشعري، معاذ بن جبل، ابي بن كعب، ابو المنذر رضي الله عنهم اجمعين، مصعب بن عمير. இந்த சஹாபாக்கள் இப்னு அபி முலைகா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய வாழ்க்கையில 30 சஹாபாக்களை பெற்றுக்கொண்டேன். அவர் ஒரு தாபிஈ. நான் 30 சஹாபாக்களை பெற்றுக்கொண்டேன். அந்த 30 சஹாபாக்களும் யகாஃபூன அலா அன்ஃபுஸிஹிம் நிஃபாக்,
தன்னுடைய வாழ்க்கையில என்னிடத்தில் நிஃபாக்தனம் இருக்குதோ, நான் நயவஞ்சகனோ, நான் நரகவாதியோ என்று பயந்து 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 வாழ்ந்தாங்க. ஆனா அவ்வளவு பண்பாடுள்ள, பக்குவமுள்ள, பேணுதலுள்ள மனிதர்கள். ஆனால் தன்னிடத்தில் நிஃபாக் இருக்குதோ என்று குணத்தை அவர்கள் அழகுபடுத்த முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள் என்று இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி சொல்வதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் புகாரிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில் எங்களை பார்க்கணும், எங்கட இஹ்லாஸை பார்க்கணும், எங்கட பேணுதல், எங்கட பக்குவத்தை பார்க்கணும், அடுத்த மனிதர்களுடைய நலவை பார்க்கணும். இப்படியான நட்பண்புள்ள மக்களாக, நல்ல மக்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். நஃப்சுல் முத்மஇன்னாவை, கல்பு சலீமை பெற்று அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு நிலை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.